ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காரு. அதை விட டாப் கேமரா சார். படத்தில் இல்லாத கருத்தே இல்லை சார். இந்த இளைய தலைமுறைகளுக்கு எல்லாருக்குமே தைரியமாக இருங்க, லவ் பண்ணுங்க, அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க, மாமா கிட்ட சொல்லுங்க, கல்யாணம் பண்ணிங்க, சந்தோஷமா இருங்கன்னு. எதுக்குமே தைரியமா இருக்கணும், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்கன்னு இளைய தலைமுறைகள் ஒரு பெரிய கருத்து சார். ஆனா அந்த காலத்துல இந்த படம் ஓகே இதே வரும்போது, ஆனா இந்த காலத்துல பசங்க அப்படி சொன்னா யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சார், இந்த படம் பார்த்தானுங்கன்னா யோசிக்க மாட்டானுங்க சார். லவ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா கல்யாணம் பண்ணிப்பாங்க சார். அந்த அளவுக்கு தெளிவா கருத்தை சொல்லியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே, டைரக்ஷன் சூப்பர் சார். படம் நம்பர் 1 சார். 2026 நான் எல்லா படம் பார்த்துட்டு வந்தேன். 25, 26 இந்த மாதிரி ஒரு படம் 2 மணி நேரம் 40 நிமிஷம் போனதே தெரியல சார். ஒரு 10 நிமிஷம் போன மாதிரி இருக்கு. அவ்வளோ அருமையா இருக்கு. மறுபடியும் இன்னைக்கு சாயந்தரம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரப்போறேன் சார். தேங்க்யூ சார். சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. மெசேஜ் வந்து ஒன்றும் இல்லை ப்ரோ, நம்ம லவ் பண்ணா உடனே சொல்லிடணும் ப்ரோ, கிட்ட சொல்லாம பார்க்கலாம் ப்ரோ. புரியுது ப்ரோ, ஆக்டிங் சூப்பரா இருக்கு ப்ரோ. அதர்வா எப்போ நல்லா தான் ப்ரோ பண்ணுவார். மியூசிக் சூப்பரா கமெண்ட் பண்ணி நல்லா இருக்கு. தேங்க்யூ. இந்த 2019 ஸ்கிரீன் பிளேலாம் மேட்சை பத்திலாம் காட்டுறாங்க, தோனியை பத்திலாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. உண்மையிலே நான் சொல்றேன், திரைப்பட நடிகர் ரோஜா அவர் ஹஸ்பண்டு ஆர்கே செல்வமணி கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து 15 வருஷமா காதலிச்சுக்கிறாங்க. இப்ப அந்த குடும்பம் நல்லா இருக்குது. பழைய படத்துக்கு பழைய இதே முடியும், இந்த படத்துக்கு என்ன ரெஃபரன்ஸ்? அதுதான் சொல்றேன், காதல் வந்து 15 வருஷம் ஒரே பொண்ணை லவ் பண்ணா அது பலமான காதல். 10 வருஷம் லவ் பண்ணான்னா அது பலமான காதல். ஒரு காதல் ஒரு வாரம் காதல் பண்ணா அது காதலே கிடையாது. ஒரு வாரம் காதல் பண்ணி கல்யாணம் பண்றவ குழந்தை பெற்றிருக்க காதலே கிடையாது. ஒரே பொண்ணை 10 வருஷமா நேசிக்கிறது தான் அது பலமான காதல். என் அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். இப்ப இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்ல வராங்க? இது 2020 காதல் பண்றது இது மாதிரி 10 காதல் பண்ணுங்க. கண்டிப்பா 18 வயசுல 19 காதலிக்கிறீங்களா, ஒரு 30 வயசு வரைக்கும் காதல் பண்ணுங்க. ஓகே, நன்றி. சூப்பரா இருக்கும். 10 வருஷம் காதல் பண்ணுங்க, அப்போ தெரிஞ்சுக்கலாம், எல்லாரும் தெரிஞ்சிருக்கலாம். அவனோட குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம், அந்த பொண்ணுடைய குணாதிசயம் தெரிஞ்சிருக்கலாம். பிரேக்கப்புக்கு வரது வாய்ப்பே இருக்காது. ஓகே மச்சான், ஓகே மச்சான். ஒரே கதையே அந்த தயாரு விட்டா அதுக்கடுத்து பிரீத்தி முகுந்தன் விட்டா அதுக்கடுத்து மாளிகா, அப்படியே ஒரே இதுலயே வந்து கொஞ்சம் லைட்டா போரா போற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு படம். படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஜவ்வா இழுத்துட்டாங்க படத்தை. கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரி இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்கூலில் நடக்கிற ட்ராமா, காலேஜ் ட்ராமா, அது எல்லாமே சூப்பராக காமிச்சிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபும் அதே எக்ஸ்பெக்டேஷனோட வந்து உட்காந்துருந்தோம். பட் ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப இழுத்துட்டாங்க கதையை. அந்த லவ் வந்து மாற்றி மாற்றி ஒருத்தர் மேலே வர்றது, அவங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணாம் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி போகிறது, அதுக்கப்புறம் ப்ரப்போஸ் பண்ணாமல் இருக்கிறது. ஸோ அதனால செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். கிளைமேக்ஸு நல்லாவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். சுதாகர் ஆக்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டிராவிடு அவங்களோட ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருக்கு ப்ரோ, ஒரு ஃபீல் குட் மூவி சூப்பராக இருக்கு. ஒரு த்ரில்லர் லவ் ஸ்டோரி பார்க்குற மாதிரி சூப்பராக எடுத்திருக்காங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். ஒரு 90s கிட்ஸ் கொண்டாடும் வெற்றி மாதிரி 90s ரெஃபரன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க. அப்போல்லாம் அந்த 90sல இருந்து இப்போ வரைக்கும் என்ன ஆகுதுன்ற மாதிரி ஒரு கதை சூப்பராக எடுத்திருக்காங்க. எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகிற படம் தான். சூப்பராக இருக்கு, ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு. அதான் ஒரு லவ் ஸ்டோரி தான், ஒன் சைட் லவ் ஸ்டோரி. அவர் கடைசி வரைக்கும் அது அப்படியே எப்படி அவரால் சொல்ல முடியாமல் இருக்குன்றது தான் ஒரு ஸ்டோரி. சூப்பராக எடுத்திருக்காங்க. காமெடி சுதாகரோட காமெடி நல்லா இருக்கு. அவர் தான் கடைசி வரை வராரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பிரீத்தி தான் கடைசி வரை வராங்க அவங்க. அப்புறம் நிறைய சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு படம். மியூசிக்லாம் ஓரளவுக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காது, பட் ஓகே, படம் நல்லா இருக்கு, வந்து பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி தான். தேங்க்ஸ்.